A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் கிரைண்டர் உற்பத்தி நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதற்கான காரணங்கள் என்ன, உற்பத்தியாளர்கள் கூறுவது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆரம்ப காலங்களில் இட்லி தோசை மாவு தேவைப்படும் உணவகங்களில் மட்டுமே இருந்த வெட் கிரைண்டர்கள் பின்னர் வீட்டின் சமையல் அறைகளில் மெல்ல மெல்ல எட்டி பார்த்து பெண்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது. பின்னர் அத்தியாவசிய சமையலறை பொருளாகவும் மாறியது. ஆரம்ப வடிவமைப்பு மாற்றம் பெற்று சாய்வு வகை கிரைண்டர்கள் பெண்கள், வயது முதிர்ந்தோர் எளிதாக பயன்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் குறைவான இடத்தை ஆக்கிரமிக்கும் வகையில் அறிமுகமான டேபிள் டாப் கிரைண்டர் குடிசை வீடு முதல் அடுக்குமாடி குடியிருப்பு வரை அலங்கரித்தது. கொங்கு மண்டலத்தில் உள்ள தரமான கற்களால் இந்த கிரைண்டர்கள் உற்பத்தி செய்யப்படுவதே அதன் தனிச்சிறப்பு. கோவையின் கண்டுபிடிப்புகளில் மோனோ பிளாக் பம்பும் கிரைண்டரும் உலக பிரசித்தி பெற்றவை. இங்கு தயாரிக்கப்படும் கிரைண்டர் உலகம் முழுக்க ஏற்றுமதியாகிறது. கோவையின் தனிச்சிறந்த இந்த தயாரிப்பிற்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடும் உள்ளது. இந்த நிலையில்தான் மக்களின் வாழ்வியல் முறை, உணவு பழக்க வழக்கத்தால் கிரைண்டர் வாங்குவோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முக்கியமான பிரச்சனை எங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குங்க. நாங்கள் பல 7 கட்ட போராட்டம் நடத்தி அரசு எங்களோட கோரிக்கையை செவிசாய்க்க மாட்டேங்குது. ஸோ முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போய் எங்களோட ஃபிக்ஸட் சார்ஜ் முதல் 35 ரூபா இருந்ததுங்க. 50 கேவி வரைக்கும் இப்போ 75 ரூபா பண்ணிட்டாங்க. 120 கேவி வரைக்கும் 150 ரூபா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 120 கேவி காரணம் பார்த்தீங்கன்னா 430% உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அது பெரிய பாதிப்பு. ஆமாம், கிரைண்டர் உற்பத்தி நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பாதியாக குறைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் கோவை மாவட்ட வெட் கிரைண்டர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் பாலச்சந்திரன் தற்போதைய வாழ்வியல் முறை கிரைண்டர் மீதான ஆர்வத்தை குறைத்து விட்டதாக வருந்துகிறார். ஹோட்டல்ஸ் அந்த ஒரு செக்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நாள் அதிகமாக மக்களோட உணவு பழக்க வழக்கம் தான். ஸோ நிறைய ஹோட்டல் போய் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சு நிறைய ஹோட்டல்ஸ் வருது. ஸோ எல்லா ஹோட்டல்ஸுமே கிரைண்டர், அதாவது ஆல் இண்டியாவுமே கிரைண்டர் தேவைப்படுது. ஹோட்டல் அது இட்லி தோசை மாவு அரைக்கிறது இல்லாமல் இந்த மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் நம்ம கிரைண்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ கமர்ஷியல் கிரைண்டரோட மார்க்கெட்டு ஒரு ஸ்டேபிளாக போயிட்டு இருக்குங்க. முதல்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கிரைண்டர் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா தேடித்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் கம்மியாகுது. ரெண்டாவது போட்டியெல்லாம் லாபம் கம்மியாகுது. சில பேர் போட்டிக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உற்பத்தி பொருளோட உற்பத்தி செலவு எவ்வளவு, நம்ம மேற்படி செலவு எவ்வளோ விலைக்கு விற்றா நமக்கு லாபம் கிடைச்சி தொழில் நல்லா நடத்தலாங்க. அது நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லைங்க. கோவை மாநகரின் அடையாளமாகவும் பாரம்பரியமாகவும் இருந்த வெட் கிரைண்டர் உற்பத்தி தொழிலை அழிவின் விளிம்பிலிருந்து மீட்கப்படுவதுடன் உணவகங்களில் மாவு அரைக்க கிரைண்டர்கள் வாங்கப்படுவது மட்டுமே ஆறுதலாக உள்ளதாக கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தென்னிந்திய உணவு பழக்க வழக்கங்களில் அடையாளமாக முதன்மையாக கூறப்படும் இட்லி, தோசை போன்றவற்றிற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியவை இந்த கிரைண்டர்கள் தான். மாறிவரும் உணவு பழக்க வழக்க முறை, வேகமான வாழ்க்கை முறை, மின்கட்டண உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் கிரைண்டர்களின் உற்பத்தி என்பது குறைந்து வருவது கோவையின் அடையாளங்களில் ஒன்று மறைந்து விடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு.